அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் திருக்குறள் அதிகாரம் 12 நடுவுநிலைமை அதை பற்றி பார்க்க போகிறோம். திருவள்ளுவர் திருக்குறளை 3 பிரிவாக பிரிச்சிருக்கிறாரு. அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்ட்டு. நம்ம அறத்துப்பாலை இப்போ பார்த்துட்ருக்குறோம். இந்த அறத்துப்பாலை 4 பிரிச்சிருக்கிறாரு. பாயிரம் 4, இல்லறவியல் 20, துறவரவியல் 13, ஊழியல் 1, மொத்தம் 38 அதிகாரம் கொடுத்துருக்கிறார். இதில் பாயிரம் 4 அதிகாரத்துக்கும் இல்லறவியல்ல இல்வாழ்க்கை, வாழ்க்கை துணிலம், மக்கட்பேறு, அன்புடைமை, விருந்தோம்பல், இனியவை குரல், செய்நன்றி அறிதல், இது எல்லாத்துக்கும் தனித்தனியாக வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க ஸ்பிரிச்சுவல் அருள் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் பார்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதிகாரம் 12 நடுவுநிலைமை. வாங்க நடுவுநிலைமையை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். திருக்குறள் அதிகாரம் 12 நடுவுநிலைமை, அதாவது நடுவுநிலைமை தவறாமை. நடுவுநிலைமை தவறக்கூடாது. நடுவுநிலைமையோடு இருப்பது தான் அறம். நடுவுநிலைமையோடு இருந்தால் அவருடைய செல்வம் அழியாது. நடுவுநிலையோடு இருப்பவனுடைய செல்வம் அழியாது. நல்லது கெட்டது என வாழ்வில் 2 சம்பவமும் மாறி மாறி வந்தாலும் நடுவுநிலைமை தவறக்கூடாது. நல்லா படித்தவங்க, சான்றோர்கள், இவர்கள் அனைவருமே நடுவுநிலையை போற்ற வேண்டும். அதுதான் அவர்களுக்கு, சான்றோர்களுக்கு நடுவுநிலைமை தவறாமல் இருப்பதுதான் அழகு என்று நடுவுநிலைமை தவறக்கூடாது. அதாவது நீதி, நேர்மை, நியாயம், நடுவுநிலைமை தவறக்கூடாது என்று வள்ளுவர் 10 திருக்குறள் மூலிமா இந்த அதிகாரம் 12 நடுவுநிலை பற்றி சொல்கிறார். திருவள்ளுவர் சொல்ல வந்த கருத்து என்னன்னா, படித்தவர்கள், சான்றோர்கள் யாராக இருந்தாலும் எந்த சூழ்நிலையிலும் நடுவுநிலைமை தவறக்கூடாது. இதுதான் அவர் சொல்ல வேண்டிய கருத்து. இதை 10 குறள் மூலிமா 10 விதமாக நம்மளுக்கு சொல்கிறார். வாங்க ஒரு குறளாக பார்க்கலாம். திருக்குறள் இல்லறவியல் அதிகாரம் 12 நடுவுநிலைமை. நடுவுநிலைமை தவறாமை. குறள் எண் 111. மொத்தம் 11 அதிகாரம் முடிச்சாச்சு. அதாவது 110 குறள் முடிச்சாச்சு. இது அதிகாரம் 12 111வது குறள். என்னது? தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெறின். எவரிடத்தும் பாரபட்சமின்றி நடுநிலையோடு பொருந்தி வாழ்ந்தால் அந்நடுநிலையே சிறந்த அறமாகும். யார்ட்டையும் எந்தவித பாகுபாடு இல்லாமல், பாரபட்சம் காட்டாமல், நீதி, நேர்மை, நடுநிலையோடு பொருந்தி வாழ்ந்தா அதுவே அறம் அப்படின்னு 111வது குறள் மூலிமா நடுநிலை தவறக்கூடாதுன்னு சொல்கிறார். 112 செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவு இன்றி எச்சத்திற்கு ஏமாப்பு உடைத்து. நடுநிலைமையோடு இருப்பவனின் செல்வம் அழியாது. அச்செல்வம் அவனுடைய சந்ததியினருக்கும் பயன் தர வல்லது. நடுநிலை இருந்தால் அவனுடைய செல்வம் அழியாது. அச்செல்வம் அவனுக்கு மட்டும் இல்லை, அவனுடைய சந்ததியருக்கும் அவனுடைய பரம்பரைக்கும் பயன்படும். அதனால் நடுநிலைமை தவறக்கூடாது அப்படின்னு 112வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். 113 நன்றே தரினும் நடுவு இகந்து ஆம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். ஒருவன் தன் நடுநிலை தவறும் பட்சத்தில் செல்வம் கிடைத்தால் அச்செல்வத்தால் தீமைதான் வரும். அப்படி தீங்கு தராது நன்மையே வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அந்த நீதி நேர்மை தவறுனா இதான் நம்மளுக்கு இது கிடைக்குது, பொருள் கிடைக்குது, செல்வம் கிடைக்குது, அதனால் பயன் அடைகிறோம் அப்படின்னா அதனால் தீமை தான் வரும்.
அந்த செல்வத்தால் கேடு தான் வரும். அப்படி கேடு வராமல் தீங்கு வராமல் நல்லதுந்தால் கூட அந்த செல்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதாவது நடுநிலை தவறி வரும் செல்வத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியே அச்செல்வம் இருந்தாலும் அது நமக்கு கேடுதான் விளைவிக்கும். அதனால் எந்த சூழ்நிலையிலும் நடுநிலைமை தவறக்கூடாது அப்படின்னு 113வது குறள் மூலிமா திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார். 114 தக்கார் தகவிலர் என்பது அவரவர் எச்சத்தால் காணப்படும். ஒருவர் நடுநிலையோடு வாழ்ந்தாரா இல்லையா என்பதே அவரின் இறப்புக்கு பின் எஞ்சி நிற்கும் நிலையான புகழ் அல்லது பழியை வைத்து அறியலாம். ஒரு நீதி நேர்மை நியாயம் நடுநிலையோடு இருந்தாரா இல்லையானா அவர் இறந்த பிற்பாடு மக்கள் அவர் மேலே பழி சொல்கிறாங்களா இல்லை அவரை புகழ்கிறாங்களா, இதை வச்சே தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறார். அதாவது ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அவரை பற்றி பழியும் பாவமும் குற்றமும் சொல்லிட்டாங்கன்னா அவர் நடுநிலை தவறி இருக்காருன்னு அர்த்தம். இல்லை நல்லா அவரை பார்த்து புகழ்கிறாங்க, அவரை பாராட்டுறாங்க, அவர் இறந்த பிற்பாடம் அப்படின்னா அப்போ அவர் நடுநிலை தவறவில்லை அப்படின்னு அர்த்தம். இது 114 குறள் மூலிமா சொல்கிறார். 115 கேடும் பெருக்கமும் அல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர்க்கு அணி. கேடும் நன்மையும் வாழ்வில் மாறி மாறி வந்தாலும் மனத்தில் நடுநிலைமை தவறாதிருத்தலே சான்றோர்க்கு அழகு. வாழ்க்கையில் நல்லதும் நடக்குது கெட்டதும் நடக்குது, வாழ்க்கையில் மாறி மாறி வருது. அப்படி இருந்தாலும் மனத்தில் நடுநிலைமை தவறக்கூடாது. நல்லதே தான் நடக்கணும், கேடு நடக்கும்போது என்னால் பொறுத்துக்க முடியல அதனால் நான் நடுநிலை தவறேன் அப்படின்னா அது சான்றோருக்கு அழகு கிடையாது. அதனால் துன்பமும் இன்பமும் மாறி மாறி வந்தாலும் துன்ப காலத்திலும் நடுநிலைமை தவறக்கூடாது, அதான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு நடுநிலைமை தவறக்கூடாது, நடுநிலைமையோடு இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் 115வது குறள் மூலிமா வலியுறுத்துகிறார். 116 கெடுவல்யான் என்பது அறிக தன் நெஞ்சம் நடு ஒரியி அல்ல செய்யின். தன் மனம் நடுநிலை தவறி தீயவை செய்ய நினைக்குமாயின் தான் கெட்டு அழியப் போகிறோம் என்று உணர வேண்டும். நீதி நேர்மை தவறி தீங்கு செய்யலாம் அப்படின்னு மனசில் நினைச்சாவே போதும், நம்ம எங்கேயோ கெட போகிறோம், அழிய போகிறோம், நம்மளுக்கு பாவம் வரப்போகுது, பழி வரப்போகுது, குற்றம் வரப்போகுது அப்படின்னு நம்ம உணரணும். மனசால் நடுநிலை தவறினாவே நம்ம உணர்ந்து அதுலேருந்து நம்ம சரியாயிக்கணும் அப்படின்னு சொல்லி 116வது குறள் மூலிமா சொல்கிறார். 117 கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றி கண் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமை தவறாது அறநெறியில் வாழ்பவனுக்கு வறுமை என்ற தாழ்வு நிலை வந்தாலும் அதை உலகம் கேடு என படிக்காது. நீதி நேர்மை நியாயத்தோடு இருக்கிறாரு, நடுநிலை தவறில்லை, அறநெறியில் வாழ்கிறாரு, ஆனால் வறுமையில் கஷ்டப்படுறாரு. அந்த மாதிரி ஒரு ரொம்ப தாழ்வு நிலை வந்தால் கூட உலகம் அதை பழிக்காது. ஏன்னா அவர் யாரையும் ஏமாத்தலை, யாரோட இதையை கொள்ளையடிக்கலை, அவர் யாருக்கு எந்த பாதகம் செய்யலை, அவர் அறநெறியில் போகிறாரு, நடுநிலையோடு இருக்கிறாரு அப்படின்ட்டு அந்த வறுமையும் அந்த தாழ்வு நிலையும் உலகம் பழிக்காது அப்படின்னு 117வது குறள் மூலிமா சொல்கிறார். 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. இதுவும் இந்த நடுநிலைமை அதிகாரத்தில் இது ஒரு முக்கியமான குறளாக எல்லா பள்ளிக்கூட அந்த பாட புத்தகத்துலேயும் வைக்கிறாங்க. என்னது 118 சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்து ஒருவால் கோடாமை சான்றோர்க்கு அணி. ஒரு பக்கமாக சாயாது சமமாக சீர்தூக்கும் துலாக்கோல் போல், அதாவது தராசு தட்டு போல் நடுநிலை போற்றுவதே சான்றோர்க்கு அழகு. ஏதோ ஒரு பஞ்சாயத்து வருது, அவர் சான்றோர் முடிவு சொல்லணும் அப்படிங்கிறப்ப ஒரு பக்கமாக சாயாது சமமாக சீர்தூக்கும் துலாக்கோல் போல், ரெண்டு பக்கம் ஒரு பக்கமாக சாயாமல் ஒரு பக்கமாக தீர்ப்பு சொல்லாமல் எது நியாயமோ எது தர்மமோ எது நீதியோ அப்படின்ட்டு நடுநிலையோடு நிற்கணும், அதுதான் சான்றோருக்கு அழகு
அப்படின்னு 118வது குறள் மூலிமா சொல்கிறார். 119 சொற்கோட்டம் இல்லது செப்பம் ஒரு தலையா உள்கோட்டம் இன்மை பெறின். உள் மனத்தில் நடுநிலையை உறுதியாக கடைப்பிடிப்பதும் பேசுகின்ற பேச்சில் நேர்மையாக இருப்பதும் தான் நடுநிலைமையாகும். இங்கே தான் நடுநிலைமைனா என்னன்னு சொல்ல வரார். உள் மனத்தில் நடுநிலையை உறுதியாக கடைப்பிடும். மனசுக்குள்ளே நீதி நேர்மை நியாயம் நடுநிலைமை இருக்கணும், அந்த உறுதியாக இருக்கணும் மனசில். பேசுகின்ற பேச்சிலையும் நேர்மையாக இருக்கணும். இதுதான் நடுநிலைமை அப்படிங்கிற. உள் மனசில் நடுநிலை உறுதியாக கடைப்பிடிக்கணும், பேச்சில் நேர்மை இருக்கணும். இது ரெண்டும் தான் நடுநிலைமை அப்படின்னு 119வது குறளில் சொல்கிறார். 120 வாணிகம் செய்வாருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். எனது பிறர் பொருளை தம் பொருள் போல போற்றி வணிகம் செய்தலே வணிகருக்கு நல்ல வணிக முறையாகும். ஏன் இங்கே வணிகரை கொண்டு வராரு? அந்த வணிகர் தான் தராசுக்கோள். அந்த காலத்தில் இப்போ எல்லாம் எலக்ட்ரானிக் மிஷின் ஆகிப்போச்சு, எல்லாம் டிஜிட்டல் ஆகிப்போச்சு, எல்லாம் கரண்ட்டில் இதில் டிஜிட்டலில் டிஸ்பிளேல ஆகுது எவ்வளோ வெயிட்டு, எவ்வளோ இடம் இருக்குது பொருள் அப்படின்ட்டு. அந்த காலத்தில் பார்த்தாக்கா தராசு தான். அந்த தராசு 2 பக்கம் தட்டு இருக்கும். அப்போ அந்த தட்டில் நடுவில் நிற்கிற முள் ஈக்குவலாக இருக்கும். ஒரு பக்கம் எடைக்கல்ல, இன்னொரு பக்கம் பொருள். அப்போது வெயிட்டு அந்த இடம் சரியாக போடணும். அப்போ இது வணிகர்கள் சம்மந்தப்பட்டது. அந்த நடுநிலைமை, அந்த ஒரு பக்கமாக சாயாமல் இருக்கிறது, தராசு ஒரு பக்கமாக சாயக்கூடாங்கிறது அந்த தராசு தட்டு, அது வணிகர் சம்மந்தப்பட்டது. அதனால் 120வது குறளில் வணிகத்தை கொண்டு வரார். வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின். பிறர் பொருளை தம் பொருள் போல போற்றி வணிகம் செய்தலே வணிகருக்கு நல்ல வணிக முறையாகும். பிறர் பொருளையும் தம் பொருள் போல் நினச்சி கரெக்டாக எடை போட்டு விற்கணும். அதுதான் நியாயம், அதுதான் தர்மம், அதுதான் நடுநிலை அப்படின்னு 120வது குறள் மூலிமா இது யாருக்கு? கடை வச்சிருக்கிறவங்களுக்கு, வாணிகம் செய்பவர்களுக்கு, வியாபாரம் செய்பவர்களுக்கு தனியாக ஒரு குறளை கொடுத்துட்டார். அப்போ இந்த 12வது அதிகாரத்தில் நடுநிலைனா என்ன, நடுநிலை செய்வது தான் அறம், நடுநிலை நடுநிலையோடு இருந்தாக்கா நிறையா பலன் கிடைக்கும், நடுநிலை போற்றுவது தான் சான்றோருக்கு அழகு அப்படின்னு நடுநிலை பற்றி அதிகாரம் 12 சொல்லியிருக்கிறாரு. ஆனால் நாமும் வள்ளுவர் சொற்படி எந்த விஷயத்திலும் நீதி நேர்மை நடுநிலையோடு இருப்போம் என்று கூறி இந்த அதிகாரம் 12 இத்துடன் முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.